பார்வதி வந்து இங்கிருந்து கமருதீன் கிட்ட டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்கும் போது கிச்சன் ஏரியா தான் இவரு. அந்த கிச்சன் வெளியவே உட்காந்து போறவங்க வரவங்கலாம் வந்துட்டு ஆயா கதை பேசுறது தானே பார்வதியோட வேலை. வேலை வெட்டி கிடையாது. அங்கேயே உட்காந்துட்டு போற வரவங்களெல்லாம் உரண்டை இழுத்துக்கிட்டு அவங்கள எதையாவது சீண்டி பார்த்து அதுல எவனா ஒருத்தன் வாயை விட்டான்னா அதுல ஒரு பெரிய வம்பை இழுத்து அப்பா இன்னைக்கு எனக்கு கண்டென்ட் தீர்ந்து போச்சு ரைட்டு வரட்டா அப்படின்னு கிளம்பி போறது தான் வந்து அக்காவோட வேலை. இப்ப அக்கா வந்து அந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது அமித்தை பார்த்து இப்படி கண் காட்டுறாங்க கமருதீன் கிட்ட. இப்படின்றாங்க நான் என்ன இதுன்னு திரும்ப திரும்ப ரீட்டன்ல போய் பாக்குறேன் 24/7 அமித்தை காட்டுறாங்க. அதாவது இவன் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியறான்டா இழுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணை வந்து இப்படி காட்டுறாங்க இவங்க வந்து அமித்தை பார்த்து. ரொம்ப நாள் கழிச்சு மசாலா இதெல்லாம் போட்டு தூக்கலா சூப்பரா ஒரு சாப்பாடு இன்னைக்குதான் சாப்பிட்டு இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அமித்தை பிடிக்கிறாங்களாமா. நீ ஏற்கனவே எல்லாரையும் புடிச்சு அவனுங்க வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இன்னைக்கு அமித் வாழ்க்கையை கெடுக்கணுமா? உன் கூட சேர்றவங்க பேரு ஃபுல்லா கெட்டு போய் ஓடுறாங்க. பையன் வினோத் நடனா தெரிச்சு ஓட்டாப்ல எங்கேயோ ஓட்டார். கலையெல்லாம் வந்து வீட்டை விட்டே வெளியே போயிட்டாப்ல. திவாகர் ஒண்ணு மட்டும் தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது. கமருதீன்லாம் டேஞ்சர் ஜோன் வரைக்கும் போயிட்டு இருந்தாச்சு. திவாகருக்கு இந்த வாரம் 13 ஓட்டு. எதுக்கு? அக்காவோட காரணம் தான். இன்னைக்கு 13 ஓட்டு இந்த சீசனுடைய அதிகபட்ச ஓட்டு முதல்ல வந்து நம்ம கமருதீன் 10 வச்சிருந்தாப்ல. அதுவும் அக்காவோட தயவுல வந்ததுதான். இன்னைக்கு அக்கா தயவுல வந்து நம்ம தலைவன் திவாகருக்கு வச்சுக்க 13. அடுத்த வாரம் அமித் சேர்ந்தாப்லனா அமித்துக்கு நெக்ஸ்ட் வாரத்திலே 15 ஓட்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வாங்கி போயிட்டே இருப்பாப்ல.